அனைவருக்கும் என் அன்பின் வணக்கம். என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே. அன்னை தமிழை வணங்கி தமிழால் இணைவோம் உலகத் தமிழ் பேரியக்கத்தின் நிறுவனர், தலைவர், கவின்கலை வேந்தர், சிவத்தமிழ் சீராளர் நம் மதிப்பிற்குரிய சத்திய நாராயணராஜ் பாலகுரு அவர்களுக்கும், தமிழால் இணைவோம் உலகத் தமிழ் பேரியக்கத்தின் துணைத் தலைவர், பாரதி கண்ட புதுமை பெண், தங்க மங்கை, மதிப்புறு முனைவர் மீனா திருப்பதி அம்மா அவர்களுக்கும் முதலில் என் பணிவான வணக்கத்தினை சொல்லிக்கொண்டு, இப்பொழுது இணைப்பில் இணைந்திருக்கக்கூடிய எங்களுடைய மூத்த ஆளுமைகள், எங்கள் மாவட்டம் உள்ளடங்கிய கூட்டு மாவட்டத்தின் ஆளுநர் மதிப்பிற்குரிய வாழும் வரலாறு சுப்பிரமணியம் ஐயா அவர்களுக்கும், எங்கள் மாவட்டத்தின் கூட்டு மாவட்ட ஆலோசகர் நிலவொளி வேந்தர் நல்லாசிரியர் அழகராஜா ஐயா அவர்களுக்கும், எங்கள் இணைப்பில் இணைந்திருக்கக்கூடிய கலை மாமணி தொல்காப்பிய செம்மல் மதிப்பிற்குரிய தொல்காப்பிய செம்மல் பத்மநாபன் அப்பா அவர்களுக்கும், மேலும் நம்ம முனைவர் என்றும் இளமையான அவர் என்ன சொல்லும் போதே ஸ்வீட் 16 அப்படின்னு தான் ஐயா சொல்லுவாங்க. என்றும் மார்க்கண்டையனாக சிறப்பாக என்றும் முதல்வர்னு நாங்கெல்லாம் அன்போடு அழைக்கக்கூடிய சந்திரமோகன் ஐயா அவர்களுக்கும், மாவட்டம் 18/8 ஆளுநர், எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக வாழ்த்து மலைகளை தந்து எங்களை மேலும் மேலும் வளர ஊக்குவித்துக் கொண்டிருக்கக்கூடிய இதழ்களின் காவலர் வாழும் வரலாறு கோபால் ஐயா அவர்களுக்கும் இனிய வணக்கத்தினை சொல்லி, இந்த நிகழ்ச்சியை யூடியூப் வழியாக கண்டு கொண்டிருக்கும் இனியும் காண காத்திருக்கும் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வரவேற்பும் நன்றியும். இந்த நிகழ்ச்சியை அழகாக ஒருங்கிணைத்து களத்தினை என் கைகளில் கொடுத்த அன்பு தோழமை மாவட்டத்தின் ஆளுநர், பேராசிரியர், கதை சொல்லி சிறந்த பாடகி, பேச்சாளர், நம்ம கவிஞர் அன்பழகி ஸ்ரீதர் அவர்களுக்கும், என் ஆரியர் தோழி அன்பழகி அவர்களுக்கும் இனிய நன்றி. இப்ப நம்ம அவங்க சொன்னது போல பாகம் 9ற்குள் நாம் இன்று பயணப்படுகிறோம். நம்ம போன நிகழ்ச்சியிலே நம்ம இந்த முன்னோட்டம் சொல்வதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டே வந்தோம். அந்த வகையில இந்த மதுரை காஞ்சி நம்ம சுப்பிரமணியம் ஐயா சொன்னாங்க அழகா, இன்னைக்கு மதுரையில சிறப்பாக மீனாட்சி பவனி வந்து கொண்டிருக்கிறாள் அப்படின்னு சொல்லி, பூப்பல்லக்கில் வருகிறாள்னு மீனாட்சி தாயை மனதார நினைந்து இந்த நிகழ்ச்சி சிறக்க அவளுடைய அருள் ஆசியை வேண்டிக் கொண்டு, நம்ம இந்த பாகங்கள் 8 பாகங்கள் நிறைவு செஞ்சிருக்கோம் இல்லையா? அதுல இந்த பாண்டிய நாடு, இந்த மதுரையினுடைய சிறப்பு, அதை சுற்றி இருக்கக்கூடிய பக்கங்கள், இயற்கை வளம், செயற்கை செழிப்பு நிலை, அந்த பொய்யறியாத மக்கள், இந்த பாண்டியன் நெடுஞ்செழியனை, இந்த பாட்டுடை தலைவன் பாண்டியன் நெடுஞ்செழியனுடைய வீர பராக்கிரமங்கள், குற்றால மலைப்போர், அவனுடைய 4 வகை படைகளுடைய வலிமை, அவனுடைய போர் திறமை, எப்படியெல்லாம் அவன் ஒரு நாட்டை வென்றது மட்டுமல்லாமல் நிலந்தரு திருவாக வென்ற நாட்டை அவர்களுக்கே கொடுத்த தயாளனாக எப்படி இருந்தான் என்பதை பற்றியும், எல்லா மன்னர்களுக்கும் மன்னனாக அவன் எப்படியெல்லாம் வழங்கி, அதாவது வாழ்ந்து வந்தான், ஆணைக்கு இவனுடைய ஆணைக்கு உட்பட்டு எல்லாரும் எப்படியெல்லாம் நடக்கும்படி செய்தான் அப்படிங்கிறது. ஏன்னா ஒரு ஒரு பண்போட நடத்தி இருக்கிறான். அதுதான் இங்க ரொம்ப முக்கியம், அடாவடித்தனம் இல்லாம. அது மட்டும் இல்லாம இந்த சாலியூர்ங்கிற இடத்தை அவன் எப்படி வெற்றி கொண்டான், அந்த இடத்துல கேட்கக்கூடிய அந்த குரவை ஒலி, பிற ஓசைகள், அந்த ஊர்கள்ல இருக்கக்கூடிய மக்களுடைய துணங்காட்டம், இது எல்லாத்த பத்தியும் பார்த்தோம். வந்தோருக்கெல்லாம் அவன் பாண்டியன் வாரி வாரி எப்படி கொடுத்தான்ங்கிறத பார்த்தோம். தூத்துக்குடி முது வெள்ளிலை, அதனுடைய சிறப்பை கண்டு மகிழ்ந்தோம். அந்த தலையாளங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியன், அவனுக்கு அந்த பெயர் பட்டத்தை நாமத்தை கொடுத்த அந்த தலையாளங்கானத்து பகைவர்களை அவன் எப்படி வென்றான் அப்படிங்கிறத பத்தி ரொம்ப விரிவா பார்த்தோம். பகைவர்களை தாக்கி வெற்றி கண்டவன் கொற்கை மக்களுடைய விருப்பத்தை எல்லாம் எப்படி நிரப்பினான், அவரோடு நட்பு கொண்டவர்களிடம் நட்பாகவும் பகை கொண்டவர்களை எல்லாம் தகர்த்தெறிந்தும் எப்படி நெடுஞ்செழியன் ஆட்சி புரிந்தான்னு கண்டு மகிழ்ந்தோம். தென் பரதவருக்கெல்லாம் போர் யானையாக உதாரண புருஷனாக எப்படி இருந்தான், அந்த பரதவர்களை எப்படி வென்றான் அப்படின்னு கண்டோம். இவன் வென்ற இடங்களெல்லாம் எப்படி பாழ்பட்டு போனது பகைவர் தேசம் எல்லாம் என்று பார்த்தோம். அது மட்டும் இல்லாம ஒரு நாட்டை வென்று அவர்களுக்கு திருப்பி கொடுத்தான் மட்டும் சொன்னது தாண்டி, அவர்களை அறநெறியிலும் எப்படி நிறுத்தினான் நம் நெடுஞ்செழியன். அது ரொம்ப முக்கியமானது. எப்படி வாழ வேண்டும், எப்படி ஆள வேண்டும்னு கத்துக் கொடுத்திருக்கிறான். செழியனை நம்ம புலவர் வாழ்த்தும் பொழுது, பிறை நிலா போல் நீ வளர்வாயாக, முழு நிலா தேய்வது போல் உன் பகைமையெல்லாம் தேய்ந்து போகட்டும், உன்மேல் பகை கொண்ட செருக்கு கொண்ட மன்னவர்கள் எல்லாம் தேய்ந்து போகட்டும்னு வாழ்த்துறார். செழியனை வாழ்த்தி நிலையாமை தத்துவத்தை சொல்றத பத்தி நம்ம பார்த்தோம். அந்த வகையில ஒரு விஷயத்தை ஒரு நம்ம சொல்லுவோம் இல்லையா, எதிர்மறை எண்ணங்களை சொல்வதற்கு முன்னால ஒரு நேர்மறை சிந்தனைகளை விதைக்கிறார் நம் புலவர். மருத வளம், அதாவது மருத நிலத்தினுடைய வளப்பம் பத்தி ரொம்ப அழகாக நம்ம பார்த்தோம். எப்படி வயலும் பொய்கையும் சிறப்பா இருந்தது, நாடெங்கும் இன்னிசை ஒலி எப்படி கேட்டுக்கிட்டு இருந்துச்சுன்னு பார்த்தோம். அடுத்து முல்லை நில காட்சிகளை பத்தி எல்லாம் சொன்னேன். அங்க திணைகளை எல்லாம் எப்படி
குமிச்சு குமிச்சு அங்கங்க இருக்குது. அங்க நவ்வி மான்கள் எல்லாம் தன்னுடைய பெண் மான்களோடு எப்படி விளையாடிக்கிட்டு இருந்துச்சு. முல்லை நிலம் கிட்டத்தட்ட எப்படி சொல்லியிருந்தாரு? ஒற்றை வரியில் சொல்லிவிட்டார். கெட்டிக்காரன் வரைந்த ஓவியம் போல் அந்த முல்லை நிலம் காட்சியளித்ததுன்னு நம்ம புலவர் பெருமான் சொல்லிட்டாரு. அடுத்து குறிஞ்சி நிலத்தினுடைய இயற்கை வளத்தை பத்தி போன வாரம் பார்த்தோம் இல்லையா? விளைஞ்ச தானியங்கள் எல்லாம் மலைப்பாறையில குவிச்சு கிடக்குது. இந்த பிள்ளைகள்லாம் பெண் பிள்ளைகள் எல்லாம் அந்த மலைச்சாரல்ல போய் அந்த கிளிகள வந்து சாப்பிடுற கொத்தி திங்கிற கிளிகளை எல்லாம் விரட்டுறாங்க. காட்டு பசவ விரட்டக்கூடிய அந்த காணவரோட ஓசை கேட்டுச்சு. அங்கே நறுமண மலர்கள் எல்லாம் பறிக்கக்கூடிய பெண்கள் வராங்க. அந்த மலரினுடைய வண்ணத்தெல்லாம் பார்த்து அந்த பொன் போல இருக்கிற அந்த மலர் குவியலை பார்த்து புலி புலின்னு இந்த இந்த பிள்ளைங்க கத்துதாமா. வேடவர்கள் எல்லாம் புலியோ என்று எண்ணி அவர்களும் அதை வேட்டையாட ஓடி வராங்க. இந்த மாதிரி அங்க சலசலப்பு. குழி வெட்டி வச்சிருக்கிறாங்க அந்த காட்டு பன்றிகளை பிடிக்கிறதுக்கு. அந்த பன்றி போய் மாட்டுறது, அந்த பன்றிகளை எப்படி இந்த காணவர் எல்லாம் மீட்டு எடுக்கிறாங்க, இது எல்லாமே பார்த்தோம். பாலை நிலத்தின் இயல்புல கொண்டு நம்ம நிறுத்தம் போன வாரம் நின்றது இல்லையா? அததான் நம்ம தோழமை அவர்கள் சொன்னது போல, யானைகள் எல்லாம் அந்த மூங்கில் காட்டுல நல்லா வயிறு புடைக்க சாப்பிட்டு ரொம்ப ஆனந்தமா மகிழ்ச்சியா இருந்துச்சு. ஆனா அந்த மூங்கில் காட்டுல என்ன ஆச்சு? தீப்பற்றி எரிந்தது. அந்த தீப்பற்றி எரிஞ்ச உடனே சாப்பாட்டுக்கு வழி இல்லாம மேய்ச்சலுக்காக வேற இடத்துக்கு நம்ம யானைகள் எல்லாம் போச்சு. ஆக இந்த காட்சியை சொல்லும் பொழுது அந்த பாலை நிலம்னாலே உங்களுக்கு தெரியும். அந்த வெப்பம், வெக்கை, அது நிக்க முடியாது. கால கீழ வைக்க முடியாது. அதுக்கு தான் சொல்லியிருந்தாரு. அந்த குடிசைக்கு வெளியே காவல் இருக்கிற வீரர்கள் எல்லாம் கால் அந்த சுடு மணல் பொறுக்கலையாமா. மான் தோலை விரிச்சு அது மேல நின்னு குத்தி ஈட்டியை வைத்து காவல் புரிந்து கொண்டிருக்கிறான் எங்களுடைய வீரன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நில வெடிப்பை பத்தி பேசும் பொழுது அந்த பாறைகளுக்குள்ள பிளவுல ஓசை அந்த காற்று மோதி எதிரொலிக்குதாமா. அது எப்படி இருக்கு? பெரிய கடல்ல அலை வந்தது போல அந்த ஓசை நயத்தை பத்தி இங்க குறிப்பிடுறாரு. அந்த பாறைகளுக்கு இடுக்கு வழியாக செல்லும் காற்று எழுப்பக்கூடிய அந்த ஓசையை பத்தி சொன்னார். இந்த நெய்தல் நில இயல்புக்கு நம்ம இப்போ வரோம். முழங்கு கடல் தந்த விழங்கு கதிர் முத்தம் அறம் போல் தருத்த கண்ணேர் இலங்கு வளை வரதர் தந்த பல்வேறு கூலம் இருங்கழி செருவின் தீம்புளி வெள்வுப்பு பரந்தோங்கு வரைப்பின் வன்கை திமிலர் கொழுமீன் குறைய துடிக்கண் துணியல் குறைய அந்த இடத்துல முழங்கு கடல் தந்த விலங்கு கதிர் முத்தம். நம்ம இந்த குட்டி பிள்ளைங்களுக்கு தர கன்னத்துல தர முத்தமா? என்னத்த சொல்றாங்க? அந்த முத்தம் அல்ல. முத்துக்களோ கண்கள் தித்திப்பதே கன்னம் அந்த பாடல்ல வரும் இல்லையா? அந்த முத்துக்களை பற்றி சொல்கிறார்கள். அந்த முழங்கி ஆர்ப்பரிக்க கூடிய பெரும் கடல் தந்த ஒளி வீசக்கூடிய முத்துக்கள். அறம் போழ்ந்து அறுத்த கண்ணேர் இலங்கு வளை. அறத்தால் சங்கினை அந்த நம்ம இதுல வரும்ல, நம்ம திருவிளையாடல்ல நக்கீரருக்கும் சிவபெருமானுக்கும் இடையில அந்த அந்த உரையாடல் நடக்கும்போது சங்கை கீர் கீர் என அறுக்கும் நக்கீரனோ என்னது என் பாட்டில் பிழை சொல்லத்தக்கவன் அவர் பேசுவாரு. ஏன்னா அந்த சங்கறுப்பது எங்கள் குலம் சங்கரனாருக்கு ஏது குலம்னு நக்கீரனார் கேட்பாரு. அப்படி அந்த அறத்தால் சங்கினை பிழந்து வெட்டி செய்யப்பட்ட அந்த ஒளி வீசக்கூடிய வளையல்கள். பரதர் தந்த பல்வேறு கூலம் வணிகர்கள் எல்லாம் கொண்டு குவிக்கிறாங்க. அதாவது இங்கிட்டு அங்கிட்டுன்னு இல்ல, பாக்குற இடங்கள் எல்லாம் குவிஞ்சு கிடக்குது. போன தடவையே பார்த்தோம் இல்லையா? அந்த முத்தும் பவளமும் பொன்னும் காட்டுகள்ல அங்க குழிகள் எல்லாம் அந்த அந்த நல்ல மதிப்புமிக்க கற்கள் எல்லாம் கிடைச்சதாமா. அப்படிப்பட்ட இதை சொல்லும் பொழுது இங்க உணவுப் பொருட்களை பத்தியும் பேசுறாங்க. குவிக்கப்பட்டு இருக்கிறது. பரதர் தந்த பல்வேறு கூலம் இருங்களி செருவின் தீம்புளி வெள்வுப்பு. நல்ல பெரிய கரிய உப்புங்களின்னு சொல்லுவோம் இல்லையா? உப்பு தயாரிக்கிற இடம். அந்த பெரிய பெரிய பாத்திகள்ல விற்கக்கூடிய இனிய புளியோட உப்பும் பறந்து ஓங்கு வரைப்பின் அந்த மணற் குன்று எப்படி பறந்து அகன்று உயர்ந்து இருக்குதோ அதை பத்தி பேசுறாங்க. வன்கை திமிலர் கொழுமீன் குறைய துடிக்கண் துணிய. வலிய நல்ல வலிமையான பலமான கைகளை உடைய அந்த மீனவர்கள் எல்லாம் அவர்கள் வீசி பிடித்த அந்த கொழுத்த மீனை அறுத்த அந்த துடி முரசின் பக்கத்துல அங்க அங்க அவங்க வெட்டி வச்சிருக்கிற உலர்ந்த துண்டுகள். அந்த கருவாடெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? காய வச்ச மீனை தான் கருவாடுன்னு சொல்லுவாங்க. இங்க திமில்னு சுட்டப்படுறது பெரிய தோணி. நம்ம நிறைய பார்த்திருக்கோம். நம்ம பட்டினப்பாலையில பல வகையான அந்த நாவாய் என்னென்ன பெயர்கள்லாம் படகுகளுக்கு இருக்குன்னு நிறைய பார்த்தோம்.
அடுத்த வரிகள பாருங்க. விழுமிய நாவாய் பெருநீர் ஓச்சுனர் நனந்தலை தேயத்து நல்கலன் உய்மார் புணர்ந்துடன் கொணர்ந்த புரவியொடு அனைத்தும் வைகல் தோறும் வழி வழி சிறப்ப நெய்தல் சான்ற வளம்பல பயின்றாங்கு நெய்தல் சான்ற வளம்பல பயின்றாங்கு. விழுமிய நாவாய் பெருநீர் ஓச்சுனர். பெரிய பெரிய சிறந்த பெரிய நாவாய்கள், பெருங்கப்பல் தான் நாவாய்ன்னு சொல்லுவோம். அந்த மரக்கலங்கள் எல்லாம் அதை கடலில் இயக்கக்கூடியவர்கள் ஓச்சுனர். பாருங்களேன், இந்த ஓட்டுநர் மாதிரியே ஓச்சுனர், பெருநீர் ஓச்சுனர். அதாவது கடலில் நாவாய்களை இயக்கக்கூடியவர்கள், ஓட்டக்கூடியவர்கள். நனந்தலை தேயத்து நன்கலன் உய்மார். நல்ல அகன்ற பெரிய வீதியான இருக்கக்கூடிய அந்த நாடுகள்ல இருந்து இங்கே கொண்டு வந்து சேர்த்த நல்ல அணிகலன்களை எல்லாம் கொண்டு போகும் பொருட்டு புணர்ந்து உடன் கொணர்ந்த புரவியோடு அனைத்தும். புரவின்னா என்ன? குதிரைன்னு நமக்கு தெரியும். பல பேர் கூடி தங்களோட எடுத்துட்டு வந்த அந்த குதிரைகளோடு சேர்த்து வைகள் தோறும் வழி வழி சிறப்ப. தினமும் தினப்படியும் நாள்தோறும் முறை முறையாக சிறக்கும் விதமாக தினமும் நடக்குது. பட்டினப்பாளையில பார்த்தோம் இல்லையா? கொண்டு வந்து ஒரு பக்கம் இறக்கிக்கிட்டு இருப்பாங்க, இன்னொரு பக்கம் ஏத்திக்கிட்டு இருப்பாங்க. அந்த பாரமே அங்க வந்து எப்படின்னா சமமாவே இருக்குமா எப்பவுமே. சரி அப்பாடி இன்னைக்கு கோட்டா முடிஞ்சது. போய் வீட்ல போய் ஓய்வெடுக்கலாம். நீங்க இந்த பக்கம் ஏற்றுமதி ஏத்திக்கிட்டு இருக்கும்போது இங்க வந்து ஒரு பக்கம் குவிஞ்சுகிட்டே இருக்கும். அது போலத்தான் இங்கேயும். நெய்தல் சான்ற வளம் பல பயின்று. இங்க வந்து அந்த இரங்கத்தன்மை, இறங்கும் தன்மையுடைய அந்த உரிப்பொருளோட பேசப்படக்கூடிய இந்த நெய்தல் நிலத்தோட வளம் அப்படி பல்வேறாக நெருங்கி பெருகி கிடக்கிறது. அந்த நெய்தல் நிலத்தின் இன்பத்தை ஒரு ஓவியம் போல நம்மளும் பார்த்துருவோமா? முழங்கும் கடல் அலை அப்படியே தரைக்கு கொண்டு வந்து சேர்த்துச்சாமா அந்த ஒளிரக்கூடிய முத்துகளை. சங்குகளை எல்லாம் அறத்தால் அறுத்து செய்த அந்த பளபளப்பான ஒளி வீசக்கூடிய வளையல்கள். பரதர் மக்கள் எல்லாம் கடலில் குளித்துக் கொண்டு வந்து முக்குளித்து அவர்கள் கொண்டு வந்த முத்துக்கள். பவளம் போன்ற பல பொருட்கள், நல்ல சிறப்பு மிக்க மதிப்பு வாய்ந்த பொருட்கள். உப்பங்களி வயலில் விளைந்த நல்ல வெண்மையான உப்பு. நமக்கு தெரியும் உப்பு இல்லாம சாப்பிட முடியுமா? உப்பில்லா பண்டம் குப்பையில்லேன்னு ஆக அந்த நவரத்தினங்களையும் தாண்டி மதிப்புள்ள ஒரு பொருள் தான் அந்த உப்பு. ஏன்னா அந்த காலத்துல உப்பை கொடுத்து மீன், வெண்ணெல் இதெல்லாம் வாங்கியிருக்கிறாங்க. நம்ம பார்த்திருக்கிறோம் பண்டம் மாற்று முறையில. ஆக நம்ம ரத்தினங்களுக்கும் பவளத்திற்கும் முத்துக்கும் இணையாக இந்த உப்பையும் பற்றி பேசுகிறார்கள். அந்த வெள்ளுப்பு பறந்து விரிந்த இந்த கடல்ல திமில்ல போய் அந்த பெருங்கப்பல்ல போய் இந்த நம்ம மீனவர்கள் கொண்டு வந்த நல்ல பெரிய பெரிய சதைப்பற்றுள்ள கொழுத்த மீன்கள், அவை அடிக்கக்கூடிய அந்த துடிப்பறையின் அந்த மீன் துடிக்கும் பாத்தீங்களா? அது போல நறுக்கி அந்த துடிப்பறையின் ஓசை எப்படி கேட்குமோ அது போல இங்கே நறுக்கி வைத்திருக்கக்கூடிய மீன் துண்டுகளின் அழகை பற்றியும் சொல்கிறார்கள். இந்த நாவாய் கப்பலை எல்லாம் ஓட்டி சென்ற வணிகர் பெருமக்கள் அவர்கள் கொண்டு வந்து குவித்த குதிரைகள். இந்த குதிரைகள் தான் இந்த பண்டங்களை எல்லாம் ஏற்றி செல்லவும் பல வணிகர்களால அந்த காலத்துல பயன்படுத்தப்பட்டிருக்காமா. இது மாதிரி தினம் தினம் வழி வழியாக சிறப்போடு இந்த நெய்தல் நில பெருவழி அந்த வளத்தை பற்றி சொல்லி இது ஒரு பக்கம் அப்படின்னு முடிச்சிட்டாங்க. சரி, இந்த நெய்தல் நிலத்துல சங்கை வெட்டி நான் சொன்னேன் இல்லையா திருவிளையாடல் அந்த காட்சி. மற்ற இலக்கியங்கள்லயும் இது நிறைய கையாளப்பட்டிருக்கிறது. அகநானூற்றில் ஒரு பாடல்ல வேளா பார்ப்பான் வாளரன் துமித்த வளை களைந்து ஒளிந்த கொழுந்தின் அன்ன. அவ அந்த பெண் இருக்கா இல்லையா? அவ பனியில அப்படியே தனிச்சு ஒரு பிரிவுல வாடி போய் அவ இருக்கிறா. ஆனா நான் இங்க பாசறையில இருக்கிற தலைவன் சொல்றான். அவளை நினைத்து நினைத்து ஏங்குகிறான். வேள்வி செய்யாத பார்ப்பான் சங்கை அறுத்து வளையல் செய்து பிழைச்சு வந்தான். அவனுடைய தொழிலை பற்றி இங்கே பேசுகிறார்கள். அப்படி அவன் செய்த அந்த அணி வளையல் என்னுடைய தலைவியின் கையில இருந்து கழற்றி வச்சிருக்கிறது மாதிரி இங்க எப்படி இருக்காமா? கொத்து கொத்தாக அடுக்கு கொத்தாக பகன்றை பூக்கள் எல்லாம் மலர்ந்திருக்கிறது. இந்த வாடை காத்தெல்லாம் அந்த தூவல் பட்டு பட்டு அந்த பூக்கள் எல்லாம் சிதறி கிடக்கிறது. தை மாதத்தோட கடைசி நாள், ஈரமழை பெய்யக்கூடிய கடைசி நாள்னு தலைவன் இயற்கையையும் ரசித்து தன் தலைவியினுடைய வருத்தத்தையும் அவள் பிரிவாற்றாமையால் வாடுவதையும் பற்றி பேசுகிறான். நற்றிணையில வல்லோன் வாழ் அறம் பொருத கோள்நேர் எல்வளை அகந்தொடி செறித்த முன்கை ஒள்நுதல். அவ ஒரு சின்ன பெண்ணியா, வாழ் அறத்தால் அறுத்த அந்த சங்கு வளையலை அவ முன் கையிலும் அந்த தொடின்னு சொல்லக்கூடியத தோல்ல அணியக்கூடிய அணிகலன் அதையும் அவள் அணிந்து கொண்டிருக்கிறாள் அப்படின்னு சொல்றாங்க.
ஐங்குறுநூற்றுல ஒரு பாடல்ல கடற்கோடு செறிந்த மயிர்வார் முன்கை களிப்பூ தொடர்ந்த இரும்பல் கூந்தல். கடல் சங்கினை, வெண்மையான கடல் சங்கினை அறுத்துச் செய்த வளையலை அவள் முன்னங்கையில் அணிந்திருப்பாள். அங்கே உப்பங்கழியில் பூத்த மலர்களை எல்லாம் தன்னுடைய கூந்தலில் அணிந்திருப்பாள் அப்படின்னு அந்த காட்சியை அந்த பெண்ணுக்கு உவமையாக சொல்லியிருக்கிறார்கள். சரி, இப்ப நம்ம நகர்ந்து நெய்தல் இத பார்த்து முடிச்சிட்டோமா? இப்ப மதுரை மாநகரின் அமைப்பும் காட்சிகளும் பார்க்க போறோம். ஐம்பால் திணையும் கவினி அமைவர முழவு இமிழும் அகல் ஆங்கண் விழவு நின்ற வியல் மருகின் துணங்கயம் தழுவின் மணம் கமழ் சேரி இன்கலியாணர் குழுவு பல பயின்றாங்கு பாடல் சான்ற நல் நாட்டு நடுவன். ஐம்பால் திணையும் கவினி அமைவர. இங்கே நடக்கக்கூடிய காட்சிகள் இப்படி 5 நிலங்களும் அழகோடு திகழக்கூடிய, அழகு பெற்று தோன்றக்கூடிய அப்படி அமைஞ்சிருக்கு. நம்ம சொல்லுவோம்ல, ஒரு ஒரு வரன் பார்க்கிறதா இருந்தா கூட நல்லா அமைஞ்சு வந்திருக்குயா அந்த பிள்ளைக்கு அந்த பையன், இல்ல அந்த பையனுக்கு அந்த பொண்ணு, அந்த வரன் அமைஞ்சு வரணும்பாங்க. அப்படி ஐம்பால் திணையும் இங்கே அமைந்து வர, அதான் அமைவர முழவு இமிழும் அகல் ஆங்கண். அப்படி முழவு முழங்கக்கூடிய அந்த அகன்ற இடத்தில் விழவு நின்ற வியல் மருகின், அந்த விழாக்கள் எல்லாம் நிலை பெற்று நடக்கக்கூடிய, அந்த ஏதோ நடந்துச்சியா போன வருஷம் இல்ல 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு அப்படி இல்ல, தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய அகன்ற வீதிகளில் துணங்கையம் தழுவின், அந்த துணங்கை கூத்து, அழகிய குரவை கூத்து நம்ம பார்த்தோம் இல்லையா? எப்படி தங்களுக்கு பிடித்தவர்களோடு தலைவனும் தலைவியும் தோளோடு தோள் சேர்த்து எப்படி பாடிக்கொண்டே ஆடுவார்கள், நீராடி மகிழ்வார்கள் சொல்லிட்டு அதை பத்தி சொல்றாங்க. மணம் கமழ் சேரி, நறுமணம் வீசிக்கொண்டே இருக்கக்கூடிய பரத்தையரின் தெருக்களம். அந்த தெருக்களில் ஏன்னா பூவாடை தேன் வாடைன்னு நிறைய வாசனை அந்த மணம் கமழ் சேரிய பத்தி சொல்றாங்க. இன்கலி யானர் குழுவு பல பயின்று, இனிய செருக்காமா, செருக்கில் இனிய செருக்குடைய அந்த பாணர், அவருக்கு வருவாய் புதுசு புதுசா வருவாய் வரக்கூடிய, மன்னிக்கணும், யானர், யானருங்கிறது புதிய வருவாய், அவர்களுக்கு மேலும் மேலும் வருவாயை தரக்கூடிய, அங்கே இருக்கக்கூடிய குடிகளை, கூட்டம் கூட்டமாக வாழக்கூடிய, சிறப்பாக வியாபாரம் செய்து வாழக்கூடிய குடிகளை பத்தி சொல்றாங்க. இன்கலி யானர் குழுவு பல பயின்று ஆங்கு பாடல் சான்ற நல்நாட்டு நடுவன். இந்த இப்படி சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல நாட்டுக்கு நடுவில்னு. ஆக இந்த 5 வளமும் ஒருங்கே கொண்ட நல்ல நாட்டுக்கு மத்தியில இந்த பாண்டிய நாட்டின் சிறப்பை அழகாக சொல்றாங்க. அந்த பாட்டுல கூட திரைப்பட பாடல வருமே, பாண்டியனா கொக்கா கொக்கா எனக்கு பிடிக்காதே காக்கா காக்கா நகைச்சுவையா ஒரு பாடல் வரும். இந்த பாண்டிய நாட்டு சிறப்பை பத்தி பேசும்பொழுது இந்த 5 நில பகுதிகளின் அமைதி, அழகு, ஓவியம், எழில் ஓவியம், இது எல்லாமே ஒருங்கிணைந்த நாடாக அழகோடு திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அங்கே இருக்கக்கூடியது சும்மா இந்த குறுகின இடுக்கு மாதிரி தெருக்கள் கிடையாது, பெரிய பெரிய தெருக்கள். அங்கே முழவு முழக்கக்கூடிய ஓசை, அந்த சின்ன தெருக்களா இருந்தா கூட அங்கேயும் விழாக்கோலம் பூண்டிருந்தது. பல பல குழுவாக பிரிந்து குறவைகள் தொடங்காட்டம் தழுவிக்கொண்டு பிணைந்து ஒருவரோடு ஒருவர் விளையாடி திளைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த ஆட்டத்திலையும் பாடல்களையும் என்ன சொல்றாங்க? நாட்டை ஆளக்கூடிய நம் மன்னனின் பெருமைகளை பற்றி பாடி ஆடிக்கொண்டு இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நாட்டுக்கு நடுவில் என்ன நடக்குது? பெரும் பாணர்கள் எல்லாம் வாழக்கூடிய பகுதி எப்படி இருக்குன்னு நம்ம புலவர் வராரு. கலைதாய உயர் சிமையத்து மயிலகவும் மலி பொங்கர் மந்தியாட மாவிசும்பு உகந்து முழங்கு கால் பொருண மரம்பயில் காவின் இயங்கு புனல் கொழித்த வெண்தலை குலவு மணல் கான்பொழில் தழிய அடைக்கரை தோறும், கான்பொழில் தழிய அடைக்கரை தோறும். அந்த வார்த்தைகள் எப்படி விழுந்திருக்கு பாருங்களேன், சொற்கள் எப்படி விழுந்திருக்குன்னு. கலை தாய உயர் சமயத்து, நம்ம என்ன நினைப்போம்? 60 கலை, ஆய கலை, அந்த கலை. இங்கே ஆண் குரங்குகளை பற்றி சொல்கிறார்கள். ஆண் குரங்குகள் கலை என்று அழைக்கப்படுகிறது. கலை தாய உயர் சமயத்து. அந்த ஆண் குரங்கெல்லாம் என்ன செய்தான்? உயர்ந்த மலை, பெரிய பெரிய உயரமான மலையில உச்சியில போய் தாவி குதிச்சு விளையாடிட்டு இருக்கு. மயிலெல்லாம் மயிலகவும் மலி பொங்கர், மயில்கள் எல்லாம் ஆரவாரித்து
ஒலி எழுப்பிக் கொண்டு அகவிக் கொண்டிருக்கிறது. அந்த மரக்கிளைகள்ல அந்த நீங்க வந்து அந்த மயில்களை எல்லாம் பார்க்கக்கூடிய அந்த சோலை. மந்தி ஆட, பெண் குரங்கு மந்தி இல்லையா? பெண் குரங்குகளும் அந்த ஓசையெல்லாம் கேட்டு ஆனந்தமா விளையாடிட்டு இருக்கு. மாவிசும்பு உகந்து முழங்கு கால் பொருத மரம் பயில் காவின். அந்த பெரிய உயர்ந்த வானத்துல எப்படி வந்து ஓசை காற்று மோதுகின்ற அந்த மரங்கள் எல்லாம் எழுப்பக்கூடிய அந்த ஒலி எப்படி இருக்குமோ, அந்த ஒலியோடு கேட்கக்கூடிய அந்த நெருக்கமான சோலை. சில பட்டினப்பாலையில நம்ம பார்த்திருப்போம். மேலிருந்து சூரியனுக்கே நுழைய முடியாத அளவுக்கு செழிப்பான மரங்களும், அங்கே இருக்கக்கூடிய கொடிகளும் மறைச்சிருச்சு. என்னால உள்ள கூட புக முடியலன்னு சூரியன் வருத்தப்படுறா மாரி ஒரு காட்சி அமைக்கப்பட்டிருக்கும். அதுபோல நெருங்கிய மரங்கள் உள்ள இந்த சோலை. இயங்கு புனல் கொழித்த வெண்தலை கூவவும் மணல். அந்த ஆறு ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய ஆறு, பொய்க்காத காவிரி. அது ஒதுக்கிய வெள்ளை மேற்பகுதியை உடைய அந்த மணல், வெண்மணல்னு சொல்லுவோம் இல்லையா? நிறைய இலக்கியங்கள்ல ஏற்கனவே நிறைய பேசியிருக்கோம். கான் பொழில் தழிய அடைகரை தோறும். இப்படிப்பட்ட இந்த காட்டு சோலைகள் எல்லாம் எப்படி இருக்காமா? சூழ்ந்து இருக்கக்கூடிய அந்த நீர் பெருகி குவிக்கக்கூடிய அந்த மணல் வந்து குமிக்கக்கூடிய அந்த கரைகள் தோறும் என்ன நடக்குது? தாது சூழ் கோங்கின் பூமலர் தாய் கோதையின் ஒழுகும் விரிநீர் நல்வரல் அவிர் அரல் வையை துறை துறை தோறும் பல்வேறு பூத்திரள் தண்டலை சுற்றி அழுந்து பட்டிருந்த பெரும்பான் இருக்கையும் அழுந்து பட்டிருந்த பெரும்பான் இருக்கையும். தாது சூழ் கோங்கின் பூமலர் தாய். தாதுக்கள், அந்த மகரந்த தாதுக்கள் எல்லாம் சூழ்ந்து இருக்கக்கூடிய அந்த கோங்க மரத்தோட பூக்கள் எல்லாம், அது மட்டுமல்லாமல் மற்ற மலர்கள், ஏனைய மலர்களும் பரவி கிடக்கக்கூடிய கோதையின் ஒழுகும் விருநீர் நல்வரல். அப்படியே மாலை போல ஒழுகக்கூடிய பெரிய நீர் நல்ல செழிப்பா வந்துகிட்டு இருக்கு. அவிர் அரல் வையை துறை துறை தோறும். அங்கே இருக்கக்கூடிய மணல் எல்லாம் அந்த வைகையின் துறைகளில் எல்லாம் கருமணல், வெண்மணல்னு நிறைய வந்து குவிக்கப்பட்டிருக்கக்கூடிய மணலை பத்தி பேசுறாங்க. பல்வேறு பூத்திரள் தண்டலை சுற்றி பல வேறுபாடோடு இருக்கக்கூடிய பூங்கொத்துகள், வெவ்வேறு மனம் வீசக்கூடிய நிறம் கொண்ட அந்த பூங்கொத்துக்களை எல்லாம் கொண்ட தோட்டங்கள் எல்லாம் சுற்றி இருக்க அழுந்து பட்டிருந்த பெரும்பான் இருக்கை. ரொம்ப காலமாக அங்கேயே வாழக்கூடிய பெரும்பாணர் குடியிருப்ப பத்தி தான் இந்த வைகை ஆற்றங்கரையில் இந்த பெரும்பாணர்கள் எப்படி கூடி கூடி குழுக்களாக இந்த குடியிருப்புகள் அமைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றோம். அதுலதான் நம்ம பார்த்தோம். அந்த பெரிய பெரிய மலை உச்சிகள்ல, மர உச்சிகள்ல எல்லாம் கலை என்று அழைக்கப்படக்கூடிய நம் ஆண் குரங்கும், மந்தி என்று அழைக்கக்கூடிய பெண் குரங்குகளும் அங்கே தாவி தாவி விளையாண்டுகிட்டு இருக்கும்போது, அந்த மரத்துல போய் ஒவ்வொரு இடத்துலயா குதிச்சதுன்னா, நீங்க நல்லா பார்த்தா தெரியும். அந்த பூக்கள் எல்லாம் உதிரும் கீழே இல்லையா? நம்ம கிளைய அசைச்சாலே விழும். அப்ப குரங்கு போய் குதிச்சா என்னத்துக்காகும்? அந்த பூக்கள் எல்லாம் உதிருது. அதை பார்த்து இங்க மயில் எல்லாம் அகவிக் கொண்டிருக்கிறது. அந்த காட்சிய பாருங்க. மயில் ஓசையின் அகவல் தாளத்திற்கு ஏற்ப மந்தி ஆடுமா பெண் குரங்கு. இப்படிப்பட்ட நிகழ்வுகளை எல்லாம் மத்த விலங்கினங்களும் ஆசையோடு விரும்பும். அந்த மரக்காடுகள் இருக்கக்கூடிய இடத்தில் காற்றெல்லாம் மோதி, அதுவும் அது கூட இவங்களுக்கு ஏத்தா மாதிரி ஒத்திசை பாடி கூட்டி தரும். கூட சேர்ந்து இன்னும் இனிமை சேர்க்கும். அந்த வைகை ஆற்று வெள்ளை மணலும் கொழிக்கும். அங்கே கோங்க மரம் மலர்கள் எல்லாம் பூத்து குலுங்கும். அங்கங்க இந்த துறைகள்ல பல வண்ண பூக்களை நீங்கள் பார்க்கலாம். அதைத்தான் இங்கே தண்டலை என்று சொல்லக்கூடிய சோலை அப்படின்னு சொல்றாங்க. இப்படிப்பட்ட சோலைகள் சூழ்ந்து இருக்கக்கூடிய இடத்தில் வசிக்கக்கூடிய பெரும்பாணர்கள் வேற இடத்துக்கெல்லாம் குடிபெயரக்கூடிய எண்ணமே இல்லாமல் அங்கே வாழக்கூடிய ஊர் அப்படின்னு சொல்றாங்க. வெண்டலை அப்படின்னு சொல்லக்கூடியது ஆற்றிலிருந்து அள்ளி வந்து குவிக்கக்கூடிய வெண்மணல் வெளி. அதைத்தான் சொல்றாங்க. தண்டலை அப்படிங்கிறது குளிர்ந்த மலர்ச்சோலை. இந்த கம்பராமாயண பாடல்ல பாலகாண்டத்துல ஒரு பாடல், அருமையான ஒரு பாடல் உங்களுக்கெல்லாம் நினைவு இருக்கும். தண்டலை மயில்கள் ஆட தாமரை விளக்கம் தாங்க கொண்டல்கள் முழவின் ஏங்க குவளை கண்விழித்து நோக்க. அடாடாடாடாடா! சோலைகள்ல அங்க மயில்கள் ஆடிக்கொண்டிருக்க, தாமரை மலர்கள் எல்லாம் விளக்குகளை ஏந்தி வச்ச மாதிரி விரிஞ்சு நிக்குது. மேகங்கள் மத்தளம் போல இனிமையாக ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அங்கே குவளை கொடிகளில் மலர்கள் எல்லாம் கண்களை விழித்து பார்த்து கொண்டிருக்கிறது. எப்பேற்பட்ட காட்சி பாருங்க. அற்புதமாக எழுதப்பட்டிருக்கும் நம் கம்பராமாயணத்தில்.
அழுந்து பட்டிருந்தங்கிறதுக்கு நம்ம போவே சோமசுந்தரனார் அவர்கள் தலைமுறை தலைமுறையாக தொடர்ந்து வாழ்ந்து வந்த நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஒரு இடத்துல தொடர்ந்து ஒரே இப்ப நாற்காலியோ, மேசையோ நம்ம வீட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு சில இடங்கள்ல ஒரே இடத்துல ரொம்ப நாள் வச்சிருந்தா, நீங்க அந்த அந்த ஆ அ விஷயத்த நகர்த்துனதுக்கு அப்புறம் பார்த்தா, அந்த பதிவு இருக்கும் அந்த இடத்துல. அழுத்தம் இருக்கும். அது மாதிரி தலைமுறை தலைமுறையாக தொடர்ந்து அங்கேயே இருந்து வாழ்ந்து வந்தார் தான் அழுந்து பட்டிருந்தார். இந்த இடத்துல அந்த கான் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு கானகம் தாண்டி மனம்ங்கிற பொருளும் இருக்கு. இந்த அகநானூற்று பாடல் ஒன்றில் கொள்வு இடம் பெறாஅர் விளைஞர் ஒழித்த தலைவே காண்மலர் தே தேம்பாய் முல்லையொடு ஞாங்கர் போக்கி. அந்த பூ விக்கக்கூடிய அந்த பெண்கள் எல்லாம் வட்டின்னு சொல்லக்கூடியது அந்த ஓலை கூடை மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா? பெரிய அகலமான வட்டி, அகன்ற கூடைக்கு தான் வட்டின்னு சொல்லுவாங்க. இந்த பெண்கள் எல்லாம் என்ன செய்றாங்களாம், அதிரல் பூக்களை பறித்துக் கொண்டு வருகிறார்களாம். அந்த கூடை நிரம்பி வழியக்கூடிய பூக்களை எல்லாம் அந்த தேன் மணக்கக்கூடிய, மணம் வீசக்கூடிய முல்லை பூக்களோட சேர்த்து தூக்க முடியல. ஏன்னா கொள்ள முடியாத அளவுக்கு இருக்கு. அத அங்கேயே கொட்டிட்டு போயிருவாங்களாம். அதுக்காக தான் இந்த பாடல்ல சொல்லப்பட்டிருக்கு. பதிற்று பத்துல ஒரு பாடல்ல கான்மிகு குழவிய அதாவது ஏனல் உழவர் வரகு மீது இட்ட கான்மிகு குழவிய வன்பு சேர் இருக்கை அப்படின்னு சுட்டப்பட்டிருக்கு. இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திணையெல்லாம் நன்றாக விதைத்து, அதை விளைத்து உண்ணக்கூடியவர்கள் தங்களுடைய வீடுகளை எப்படி வச்சிருப்பாங்களாம், வரகோட வைக்கோல் இருக்கு இல்லையா? அத வச்சு வேஞ்சிருப்பாங்க. அங்க யாரு போனாலும் சரி, அந்த திணை மாவு புட்டை விருந்தாக தருவார்கள். மனம் வீசக்கூடிய அந்த திணை மாவு புட்டு உங்களுக்கு விருந்தாக கொடுக்கப்படும். திருமுருகாற்றுப்படையில விரல் உளர்ப்பு அவிழ்ந்த வேறுபடு நறுங்கான் குண்டு சுனை பூத்த வண்டுபடு கண்ணி. அடாடா! விரலின் அதாவது அ அந்த விரல் உரசுனதனால, அத உரசுனத வந்து அலைப்பால் அப்படிங்கிற ஒரு சொல்லுக்கான ஒரு விளக்கம் சொல்லியிருக்காங்க. மலர்ந்த மணத்தை உடைய, ஆழமுடைய சுனையில பூத்த இந்த மலர்கள் எல்லாம், அது அந்த புனைந்து இருக்கக்கூடிய வண்டு வந்து அந்த இடத்துல வந்து கொத்து கொத்தா வந்து உட்காரக்கூடிய அந்த காட்சி, அந்த மாலை. வண்டு வந்து வீழ்கின்ற மாலை அப்படிங்கிற ஒரு உவமைக்காக உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அடுத்து பாடல் தொடர்கிறது நம் மதுரை காஞ்சியில. அகழியும் மதிலும் இருக்கக்கூடிய அந்த நம்ம பாண்டிய நாட்டில் இருக்கக்கூடிய மாடங்களுடைய சிறப்ப பத்தி நம்ம புலவர் பேசப் போறாரு. நிலனும் வளனும் கண்டு அமைகல்லா விளங்கு பெருந்திருவின் மானவிரல் வேள் அழும்பில் அன்ன நாடிழந்தனரும் கொழும்பல் பதிய குடியிழந்தனரும் தொன்று கருத்துரையும் துப்பு தர வந்த அண்ணல் யானை அடுபோர் வேந்தர் இன்னிசை முரசம் இடைப்புல தொழிய பல்மாறு ஓட்டி பெயர் புறம் பெற்று நிலனும் வளனும் கண்டு அந்த நிலத்தையும் அங்கே இருக்கக்கூடிய வழப்பமான வழமையும் பார்த்து அமைகல்லா விளங்கு பெருந்திருவின் முடிவே இல்லாம விளங்கக்கூடிய பெரும் செல்வத்தை வைத்திருக்கக்கூடிய மானவிரல் வேள் அழும்பின் அன்ன நாடு இழந்தனரும். மானவிரல் வேள் என்ற மன்னன், ஒரு குறுநில மன்னனை பத்தி இங்க பேசுறாங்க. அழும்பில் அப்படின்னு சொல்லக்கூடிய அவனுடைய ஊரை ஒத்த நாடுகளை எல்லாம் இழந்தவர்களும், அதாவது நம்ம பாண்டியன் கிட்ட மோதி தோத்தவங்கள பத்தி பேசுறாங்க. கொழும்பல் பதிய குடியிழந்தனரும். நெறைய செல்வம் இருக்கக்கூடிய பல ஊர்கள்ல இருக்கவங்களும், தன்னுடைய குடிகளை இழந்தவர்களும், தொன்று கருத்து உரையும் துப்புத்தர வந்த அதாவது இவன் மேல கோபம் கொண்டு அவனோடு மோதி தங்களுடைய வலிமையை இழந்த அண்ணல் யானை அடுபோர் வேந்தர் தலைமையுடைய பெரிய பெரிய யானைகளை உடைய பகைவர்களை எல்லாம் கொன்று குவிக்கக்கூடிய போரினை புரியும் வேந்தர்களை இன்னிசை முரசம் இடைப்புலத்து ஒழிய இனிமையாக ஓசை எழுப்பக்கூடிய அந்த முரசுகள் எல்லாம் போர்க்களத்தில் கிடக்கும்படி நம்ம ஆளு நம்ம போற இடத்துல போய் வென்று அந்த முரசுகளை எல்லாம் கைப்பற்றி வந்து விடுவான் நம் நெடுஞ்செழியன்னு பார்த்தோம் இல்லையா அதைத்தான் சொல்கிறார்கள். பன்மாறு ஓட்டி அவர்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய வெவ்வேறு கருத்துக்களை எல்லாம் அகற்றி பெயர் புறம் பெற்று அவர்களை புறம் முதுகிட்டு ஓடச் செய்து மண்உற ஆழ்ந்த மணி நீர் கிடங்கின் விண்ணுற ஓங்கிய பல்படை புரிசை தொல்வலி நிலைய அணங்குடை நெடுநிலை நெய்பட கரிந்த தின்போர் கதவின் மழையாடும் மலையின் நிவந்த மாடமோடு வையை என்ன வழக்குடை வாயில் வைகை பெற எழுந்து வானம் மூழ்கி சில் காற்று இசைக்கும் பல்புழை
நல்கில் யாரு கிடந்தன்ன அகல் நெடுந்தெருவில் யாரு கிடந்தன்ன அகல் நெடும் தெருவில் மண் உற ஆழ்ந்த மணிநீர் கிடங்கில். இந்த மண் இருக்கக்கூடிய அளவு வரைக்கும் புதைந்து கிடக்கக்கூடிய ஆழ்ந்த நீலமணி போன்ற நீரை உடைய அந்த கிடங்குகள் அங்கங்க இருக்கு. அது ஆழமான கிடங்குகள். விண் உற ஓங்கிய வானத்தையே தொட்டு விடக்கூடிய அளவுக்கு உயர்ந்த பல் படை புரிசை, பல போர்க்கருவிகளை எல்லாம் வைத்திருக்கக்கூடிய, அடுக்கி வைத்திருக்கக்கூடிய அந்த மதில், பல பல அடுக்குகள். அந்த அங்க இருக்கக்கூடிய மக்களையோ மன்னனையோ நெருங்க முடியாதபடி பல அடுக்குகளை கொண்ட மதில். தொல்வழி நிலைய அணங்குடை நெடுநிலை, பழமையான வலிமை கொண்ட அந்த கடவுளை உடைய உயர்ந்த நிலை பெற்ற அந்த மதில் சுவர் மட்டுமல்லாது இறைவன் அருள் பெற்றங்கிறத இங்க சொல்ல வராங்க. நெய்பட கரிந்த தின்போர் கதவின். ரொம்ப இது வந்து நம்ம நிறைய விஷயங்கள்ல நம்ம பார்த்து கடந்து வந்திருக்கோம். அதாவது அந்த காலத்துல எல்லாம் சும்மா எடுத்தோம் கவுத்தோன்னு மரத்தை அப்படியே வந்து பளபளான்னு ஆக்கி கதவை கொண்டு வந்து நிலவாச கதவை வச்சிட மாட்டாங்க. இங்க வந்து ஒரு கதவு எவ்வளவு ஒரு போர் வீரன் போல இல்லையா? ஒரு வீட்டுக்கு கதவு எப்படி பாதுகாப்போ அது போல மதில் கோட்டைக்கும் அந்த கதவு ரொம்ப முக்கியம். அந்த கதவை திறக்கிறதுக்கே பல யானைகள் வந்து முட்டுனா கூட தொறக்க முடியாது. சில படங்கள்ல பார்த்திருப்பீங்க. பெரிய பெரிய மரக்கட்டைய கொண்டு வந்து வீரர்கள்லாம் 7 ஐலசான மாதிரி வந்து வந்து முட்டிக்கிட்டு இருப்பான். அப்பவும் தொறக்க முடியாது. அப்ப எவ்வளவு வேலைப்பாடுகளும் அங்க எண்ணமும் அங்க வந்து பதிச்சு ரொம்ப கவனத்தோட செஞ்சிருப்பாங்க. அதுல என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம் பல இலக்கியங்கள்ல. அந்த வெண் சிறு கடுகெல்லாம் நல்லா குழச்சு, அரைச்சு, நெய்யை ஊற்றி, இதெல்லாம் தேய்ச்சு, அந்த சந்தன கதவுகள் அந்த வந்து இழைத்து இழைத்து செஞ்சிருப்பாங்க. வலிமையோடு இருப்பதற்காக நம்ம பார்த்திருப்போம் இல்லையா? அதத்தான் இங்க சொல்றாங்க. நெய் பட கரிந்த தின்போர் கதவின். நெய்யை ஊத்தி அதை ஊத்தி ஊத்தி வலிய வலிய விட்டு நல்ல திண்மையான கதவு, வலிமையான கதவையும் மழை ஆடும் மலையின் நிவந்த மாடமோடு, மேகங்கள் உலவக்கூடிய அந்த மலை போன்ற உயர்ந்த மாடங்கள். ஏன்னா இது இருக்கிற உயரத்துக்கு மேகம் தொட்டு தழுவி கடந்து போற மாதிரி உயரத்தில் இருக்கக்கூடிய மாடங்களோடு வையை அன்ன வழக்குடை வாயில், வைகை ஆறு போல அங்கே மக்கள் எல்லாம் வந்து போகக்கூடிய அருமையான வழக்கம் உள்ள வாயில், அது வகை பெற எழுந்து நிக்குது. வானம் மூழ்கி வானமெல்லாம் முங்கி போற அளவுக்கு அந்த உயர்ந்த வானத்தை தொடும் விதமாக சில் காற்று இசைக்கும் பல்புழை, தென்றல் காற்று அப்படியே வந்து ஒலிக்குதாமா. அப்படிப்பட்ட அந்த ஜன்னல் வழியாக, அந்த சாளரங்கள் வழியாக சில் காற்று, தென்றல் காற்று பைய வந்துகிட்டு இருக்கு. நல்கில் நல்ல இல்லங்கள், யாரு கிடந்தன்ன அகல் நெடுந்தெருவில், அப்படியே ஆறு ஓடுதோன்னு பார்த்து வியக்கிற அளவுக்கு அந்த உலா உலா நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அகன்ற தெருக்களில் இந்த வையை தெருவை பத்தி பேசும் பொழுது முதல்ல எடுத்த உடனே அழும்பில் சொன்னேன் இல்லையா, அந்த குறுநில மன்னன் அவனை பத்தி பேசுறாங்க. அவனை போலவே நம்ம நெடுஞ்செழியன் கிட்ட மோதின அத்தனை நாடிழந்த மன்னர்களுமே இங்கே வாழ்கிறார்கள். அதுதான் குறிப்பு. அழும்பில் வேல்ங்கிறவன் பாண்டிய நாட்டோட வளத்தை பார்த்து அவனுக்கு சும்மா இருக்க முடியலையா. அவனுக்கு வந்து பெருஞ்செல்வம் ஏற்கனவே அவன்கிட்ட இருக்கு. இருந்தாலும் பாண்டிய நாட்டை பார்த்து அவருக்கு அதையும் அடைஞ்சிடணும்னு பாண்டியனை போய் தாக்கியிருக்கா. யாருகிட்ட? நம்மால சும்மா விட்டுருவாரா? போரில் அந்த அழும்பில் வேலை துரத்த அடிச்சிருக்காரு. அவன் நாட்டை இழந்தான். பாண்டியன் என்ன பண்ணியிருக்கான்? அழும்பின் வேலின் அந்த மானம், சரி அவனுக்கு மானம் போயிடக்கூடாதுன்னு மதிச்சு மதுரையில் தங்க அவனுக்கு இடமும் கொடுத்தான். அதுதான் இங்க அழும்பில் வேலும் தோற்று ஓடிய மன்னர்களும் இங்கே வாழக்கூடிய இடம்னு சொல்றான். அவனும் மதுரையில் மாமதுரையில் வாழ்ந்து வருகிறான். அவன் மட்டுமா? தன்னுடைய குடும்பத்தை எல்லாம் இழந்த பல பல ஊர்ல இருந்து வந்தவங்களும் இங்கே வந்தாரை வாழ வைக்கும் மாமதுரையை பத்தி சொல்றாங்க. இங்கே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த காலத்துல இருந்து பாண்டியனோட பகைமை கொண்டு எவனெல்லாம் இவனுக்கு எதிர்த்து நின்னானோ அத்தனை பேருமே இவன் குடையின் கீழ் வந்து வாழ்கிறார்கள். இவனுடைய யானை படை, பெரிய பெரிய யானை படை வச்சிருக்கேன் நான், வந்து பாண்டியனை ஒண்ணுமில்லாம ஆக்கிருவேன் சொன்ன வேந்தர்கள் எல்லாவற்றையும் தோற்று ஓட புறமுதுகிட்டு ஓடச் செய்து அவர்களுடைய முரசை போர்க்களத்தில் கைப்பற்றி அவங்க எல்லாம் கீழே போட்டுட்டு தெரிச்சு ஓடி போயிட்டாங்க. அதையெல்லாம் கைப்பற்றி எடுத்துட்டு வந்து நம்ம பாண்டியன் அந்த முரசை கொண்டு வந்து தன்னுடைய அகழி நீரில் குளிப்பாட்டி தனதாக்கி கொண்டான், வெற்றி முரசம் கொட்டினான் அப்படின்னு சொல்றான். ஆழத்துல கிடைக்கக்கூடிய, ஏன்னா முத்து குளிக்க போறவங்க எல்லாம் என்ன ஆழத்துல போனாதான் முத்துகள் கிடைக்கும். அதுபோல ஆழத்துல நீல நிறமெல்லாம் தோன்றக்கூடிய இந்த அவன் ஏற்படுத்தி இருக்கிற கோட்டையை சுற்றி இருக்கக்கூடிய அகழி, வானத்தை தொடும் அளவிற்கு இருக்கக்கூடிய படைக்கருவிகள் எல்லாம் அழகாக தன்னகத்தே வைத்திருக்கக்கூடிய பாண்டியனுடைய நெடும் மதில்,
வலிமை அதிகமாக இருக்கக்கூடிய நிலைவாசல் கதவுகள், அந்த கோட்டை கதவுகள், நிலைவாசல் கதவுன்னு கூட சொல்லிறக்கூடாது. கோட்டை கதவுகள், மதிலினுடைய கதவுகள். அவற்றுக்கு எண்ணெயெல்லாம் பூசப்பட்டு பள பள பளன்னு அந்த கதவுகள் எல்லாம் இருக்கு. மலைபோல் ஓங்கி இருக்கக்கூடிய மழை மேகங்களையும் அத தொட்டுவிடக்கூடிய அந்த மாட மாளிகையில் எல்லாம் மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள். அந்த மாடத்திற்கு வையையாறு பார்த்தா கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கும் இல்லையா சலசலப்போட. அப்படி அகன்று ஓடக்கூடிய வையையாற்றைப் போல முற்றம், பெரிய வீட்டுக்கு முற்றம் வச்சிருக்கிறாங்க. அந்த வானத்தில் மூழ்கி கிடக்கக்கூடிய அந்த மாடி, அந்த அந்த மச்சின்னு சொல்லுவோம் இல்லையா? அங்கே அந்த ஜன்னல் வழியாக சில்லென்று அந்த காற்று நுழைந்து கொண்டிருப்பது எப்படி இருக்காமா? புல்லாங்குழல் இசைப்பது போல இருக்கிறதாம். அடுத்ததாக ஆறு போல் அந்த அகன்ற தெருக்களில் இருக்கக்கூடிய மாளிகைகளை பற்றியும் நாம் இந்த இடத்துல வந்து புலவர் அவர்கள் சுட்டுகிறார்கள். எனக்கு சில திரைப்பட பாடல்கள் ஞாபகம் வந்தது. தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல, திங்கள் வந்து காயும் போது என்ன வண்ணமோ நெனப்புல. அதுல ஒரு வண்டு வந்து மோதுதம்மான்லாம். அப்ப தென்றல் காற்று இந்த சாளரங்கள் வழியாக புல்லாங்குழல் போல் இசைக்கும் பொழுது கண்ண மூடி கேட்கறதுக்கு மனசுல என்னென்னமோ நினைப்புகள் வரும் இல்லையா? அதத்தான் இந்த திரைப்பட பாடல்லையும் எடுத்திருப்பாங்க போல. மொழிங்கிற ஒரு படத்துல காற்றின் மொழி ஒலியா இசையா, பூவின் மொழி நிறமா மணமா, கடலின் மொழி அலையா நுரையா, காதல் மொழி விழியா இதழா. இந்த கேள்விக்கெல்லாம் அடுத்த ஒரு சரணத்துல பதில் சொல்றாங்க பாருங்க. இயற்கையின் மொழிகள் புரிந்து விடில் மனிதரின் மொழிகள் தேவையில்லை, இதயத்தின் மொழிகள் புரிந்து விடில் மனிதர்க்கு மொழியே தேவையில்லை. இயற்கையோட பேசி பாருங்க ஐயா. அந்த மனுஷங்கிட்டயும் நம்ம பேச மாட்டோம். அந்த அளவிற்குத்தான் இங்கே ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம பார்த்தோம் இல்லையா? அந்த முல்லை மலர்கள் எல்லாம் எப்படி இதழ் வெறித்து ஒரு குழந்தை சிரிக்கிறது மாதிரி இருக்கக்கூடிய காட்சி, புல்லாங்குழல் போல் அந்த சில்லென்ற காற்று வரக்கூடிய ஓசை, அதெல்லாம் இந்த மாதிரி பாடல்கள்ல கையாளப்பட்டிருக்கு பாருங்க. அடுத்தது நம்ம ஐயாக்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச பாடலை சொல்லி நிறைவு பண்றேன் என்னுடைய உரையை இன்னைக்கு. அந்த சில்லுன்னு அந்த காத்து சாளரங்கள் வழியாக வருகிறதுன்னு சொன்ன உடனேயே உங்க எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வந்திருக்கும்? சில்லென்று பூத்த சிறு நெருஞ்சை காட்டினிலே நில்லென்று கூறி நிறுத்தி வழி போனாளே, நின்றது போல் நின்றாள் நெடுந்தூரம் பரந்தாள் அப்படின்னு ஆரம்பிச்சு, அவள் செந்தமிழ் தேன் மொழியாள் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள். அதுல வரும் பைங்கனி இதழில் பழரசம் தருவாள் பருகிட தலை குனிவாள். அடுத்து சொல்றாரு பாருங்க நம்ம பாடலாசிரியர். காற்றினில் பிறந்தவளோ புதிதாய் கற்பனை வடித்தவளோ, சேற்றினில் மலர்ந்த செந்தாமரையோ செவ்வந்தி பூச்சரமோ, அவள் செந்தமிழ் தேன் மொழியாள். காற்றினில் பிறந்தவளோன்னு சொல்லி இந்த இயற்கையோடு அந்த பெண்ணை ஓமைப்படுத்தி எவ்வளவு அழகாக எழுதப்பட்டிருக்கிறது இந்த பாடல் வரிகள் என்று சொல்லி, இந்த இனிமையான சிந்தனையோடு உங்களுடைய எண்ண ஓட்டத்தையும் இத்தோடு இங்கு நிறுத்திக்கொண்டு அடுத்த பாகத்தில் மீண்டும் தொடர்வோம் என்று சொல்லி, இந்த வாய்ப்பினை எனக்கு தந்த நம் தமிழால் நினைவோம் உலகத் தமிழ் பேரியக்கத்தின் நிறுவனர் துணைத் தலைவர், என் வாய்மொழி கேட்ட அனைத்து மூத்த தமிழ் ஆளுமைகள், நம்முடைய சுப்பிரமணியம் ஐயா, அழகுராஜா ஐயா, தொல்காப்பிய செம்மல் ஐயா, சந்திரமோகன் ஐயா மற்றும் அழகுராஜா ஐயா, கோபால் ஐயா, கலாநிதின்னு ஒருத்தங்க இணைஞ்சிருக்கிறாங்க. அனைவருக்கும் என் இனிய நன்றியை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த பாகத்தில் சந்திப்போம்.